ஹாய் மிலி. ஹாய் விக்ரம். எப்படி இருக்க? ஆக்சுவலி நிறைய முறை உன்னை ரீச் பண்ண ட்ரை பண்ணேன், பட் எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணி வச்சுருக்க. அதான் இங்கே வந்தேன். சாரி, இப்போவே அன்பிளாக் பண்ணிடுறேன், மறந்துட்டேன். நோ நோ, இட்ஸ் ஆல் ரைட். உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? சரி விக்ரம், உள்ள வா. மிலி, ஐ எம் சாரி. யூ ஆர் ரைட். நீ சொன்ன மாதிரி நான் லைஃப்பில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்ம ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சர் என்ன, எனக்கு எதை பற்றியும் கிளாரிட்டி இருந்ததில்லை, எனக்கு எதை பற்றியும் தெரியல. ஆனால் அதை அப்போ உன்கிட்ட ஒத்துக்கிற தைரியம் என்கிட்ட இல்லை. ஐ எம் சாரி. இங்கே பாரு விக்ரம், நாம் 2 பேரும் நம்ம லைஃப்பை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போ அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னு எனக்கும் தெரியாது மிலி. ஆனால் இப்போ நான் உன்கிட்ட சொல்லலைன்னா நான் எனக்கே துரோகம் பண்ணுற மாதிரி. உள்ள வா விக்ரம், காஃபி டீ ஏதாவது. அந்த ஃபோட்டோகிராஃப் நல்லா இருக்கு. நீ எடுத்தது தான். டேக் கேர், நான் கிளம்புறேன். ஒன்றொன்றாக கண்டேனே நான் என்னிடம் தரும் அன்பு காண்கின்றேனே. இவ்வளோ பண்ணி வச்சுட்டேன், யார் சாப்பிடுவாங்க இதெல்லாம்? யார் 2 பேரும் இப்படி மூஞ்ச மூஞ்ச பாக்குறீங்க? எதுவும் கலக்கலையே இதுல? பேசாம சாப்பிடுங்க. இன்னைக்கு நல்லா பண்ணிருக்கேடே. தேங்க்ஸ்ங்க. Come on, Vicky. Come on, Vicky. Yay! Yes, I won! Yay! 21-11, 21-11, 21-11. அப்பா நீங்க தோத்துட்டீங்க. Yay! 21-11. கங்க்ராட்ஸ் பா. ஜெயிச்சது நீதான்டா. 21-11. தோக்கணுங்கிறதுக்காகவே விளையாடினீங்களே, ஸோ நீங்கள் தான் வின்னர். என்னப்பா நீங்கள் தோற்று போகிற ஸ்டைல் கூட மாறவே இல்லை, அதே 21-11, 21-11. இன்னும் எது வரைக்கும் இப்படியே? நான் தோற்று போனால் தான் என்ன, தோக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா? சரி, இங்கே ஏதோ ஓகே, எல்லா இடத்துலையும் நீங்களே வந்து ஜெயிக்க வைப்பீங்களா? கமான், ஒரு ரியல் கேம் ஆடுங்க, மேன் டு மேன். ஆஹா, ரொம்ப நல்லா விளையாடுனா, சூப்பரு. செல்லம், உனக்கு அருணா கயிறு கட்டினவன் நான்,
எப்படி இருந்தது ரியல் மேட்ச்? மேன் டு மேன். சூப்பர். இங்க பாரு, இத்தனை நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வீட்டுக்கே கூப்பிட்டுருக்கான் இல்ல? இன்னைக்காவது கூப்பிட்டானேப்பா. உனக்கு என்னப்பா, யாரு கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுக்கு வந்துடுவேன். எடுத்துக்கோங்க. நானும் என் மகனும் சேர்ந்து ஸ்வீட் பண்ணோம். தேங்க்யூ மேடம். அப்பாவும் பிள்ளையும் சூப்பரா விளையாண்டாங்க. அவரும் விட்டு கொடுக்கல, இவரும் விட்டு கொடுக்கல. சூப்பர் சூப்பர். நான் வாழும் வாழ்வை இனிதாக மாற்றி என்னுடன் நடந்தாய் எந்தன் தந்தையே. என்ன இன்னைக்கு அப்பாவும் பொண்ணும் சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? போதும்டி, ரொம்ப ஓவரா தான் போற. அது ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, அதை சீக்கிரமா சொல்லு. எதுக்கு ஆபீஸ்ல சீக்கிரம் வந்த? இருமா சொல்றேன். சொல்லுடி. ம். ஆ? என்னடி புதுசா? நல்லா இருக்கு. எப்போ வாங்கின? மா பரத் கொடுத்தது. பரத் கொடுத்தானா? எதுக்கு? பரத் இன்னைக்கு என்கிட்ட கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ண. நாளே கனவே இதுவே நிஜமே. சிஸ்டி, ஏன் நகையோட சேர்த்து உன் கல்யாணத்துக்கு இந்த நகையெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஏதாவது நடத்தி ஆகணுங்க. எங்க ஒரு வாட்டி என்னோட காட்டு. உனக்கு தான் ஆர்வம் அதிகமா இருக்கு போல. ஆமாப்பா, உண்மையிலே அப்படிதான். ஆமா ஆமா. இதுவே நிஜமே. மற்ற எபிசோட விட இந்த எபிசோடு பெஸ்ட் மேடம். அவன் வந்தா அவனை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துவான்.
என்ன மேடம், விக்ரம் வந்துருவான்ல? அவர் இங்க வரமாட்டாரு. வரமா சரி சரி, அப்படின்னா எங்களை அனுப்பி விட்டுருங்க மேடம். உங்க வேலை முடிஞ்சிடுச்சுல. இந்த சங்கிலி வேற இறுக்கமா இருக்கு. இங்க பாருங்க மேடம், ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அவனை அனுப்பின மாதிரியே என்னையும் அனுப்பி ஏதாவது பண்ணிட்டு வாடன்னு என்னை வச்சு பிளான் போடாதீங்க. எனக்கு இன்னும் சொந்தமானவங்க அங்கே யாருமே கிடையாது. என்னை வச்சு எதுவும் பிளான் போடாதீங்க. என் பாடி கூட ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போகல மேடம், மார்ச்சூரிலே கிடக்குது. ஃபேஸ்புக்கில் மட்டும் ரிப்பு ஜீவன் மறுபடியும் பிறந்து வா அழுத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. 1500 லைக்ஸ். உங்களை அப்படிலாம் அனுப்ப மாட்டேன், விடுங்க. தேங்க்ஸ் a lot மேடம். இந்தாங்க, இது என்ன இதை மேடம்? போட்டுக்கோங்க. கிஃப்டா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ மேடம். இதோட என் வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் இந்த வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களோடது. என்னது? என்னோட வேலையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் பல வருஷங்களுக்கு பிறப்பு மறுபிறப்புன்னு இருக்கும். ஆனா தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க மட்டும் பல வருஷங்களுக்கு அவங்க இங்கேயே தான் இருக்கணும். அதுதான் தண்டனை. அப்படின்னா நீங்க செல்ஃப் சூசைடு? ஆமா, பல வருஷங்களுக்கு முன்னாடி நானும் அதே தப்பு தான் பண்ணேன். ஆனா அதை விட பெரிய தண்டனை என்னன்னு தெரியுமா? நான் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டேன்ற காரணமே எனக்கு ஞாபகம் இல்லை. அட, எனக்கு ஞாபகம் இருக்கு மேடம். அதாவது நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா, அது எப்படின்னா, அன்னைக்கு அதை பத்தி எவ்வளவு யோசிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வாழ்க்கைக்கு ஏதாவது எமர்ஜென்சி எக்ஸிட்டுங்கிறது இருக்கா? எனக்கு தெரியல. அதே மாதிரி அதுக்கு அவசர வெளியேற்றங்கிறதும் இல்லை. கம்பவுண்டர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இதை விட அந்த விக்ரம் பிளானே நல்லா இருந்தது. அவன் எங்க இருக்கானோ? இவங்களா யாருப்பா? நம்ம கொலீக்ஸா? ஓ, so many self suicides. மச்சான், சாரி மச்சான், இன்னைக்கு வர முடியாது. பிறக்க போற குழந்தைக்கு தைரியம் அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் வரும். ஓ அம்மா பொண்டாட்டி உனக்கு பிறக்க போகிற குழந்தையை நல்லா பார்த்துக்கணுன்ற ஆசை உனக்கு இருக்கு. அந்த ஆசையை விட்டுறாத. யோ, உன் பணம் தானே எப்படியாவது கொண்டு வந்து தரேன். நான் எடுத்துட்டு எங்கேயும் ஓடிட மாட்டேன், சரியா? டேய் சிவா, அது நான்டா. மாமா, அவளுக்கு வலி ஆரம்பிச்சிருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். சிவி ராமன் ஹாஸ்பிட்டலு. குழந்தை பிறக்கும்போது நீ கூட இருக்கணும்பா. சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன் மாமா, சீக்கிரம் வந்துடுறேன். உன் அப்பா நான் இருக்கு, நீ தைரியமா வச்சிடலாம்.
ஏய் இங்க பாரு என்னப்பா ஏய் ஏய் வெளிய அடிபட்டு கிடக்குற என்னடா பண்ண குடிச்சிட்டியா அடிங்க அவனை எப்படி வரீங்க தப்பிச்சு ஓட ஏடா பாத்திரம் மாட்டி ரோட்ல வரும்போது அறிவு கட்டணும் போடுங்க அவனை அடிங்க அவனை ஏய் 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 மாறு போடா போடா ஏய் பாருங்க சார் வாடா ஏய் ஜீப்ல எப்படி பண்ணிருக்காங்க ஐயோ ஏய் ஏய் போ என்ன வேலை ஏய் என்ன கொடுமை பாரு பாரு போடா ஏய் போடா சார் பின்னாடி போகறல ச்சே சார் சார் செத்து போடு வா வா ஆரியா பாக்குறேன் சார் வீடு குடும்பம்லாம் இருக்கும்ல சார் பாரு என்ன ஃபோன் இருக்கு சார் கண்ணு மணி தெரியாம வண்டி ஓட்டிக்கிட்டு இப்படிதான் குடிச்சிட்டு வந்து ஓட்டி இருப்பானுங்க ஏய் நோ ஏய் கிடக்குறான் பாரியா சார் இருங்க சார் வேடிக்கோ போறோம் ஏன் வேடிக்கை பாக்குறீங்க பின்னாடி போகறல வாடா வா தொந்தரவு பண்ணாங்கப்பா போங்கப்பா பின்னாடி பார்த்துட்டு இருந்தா எவ்வளவு நேரம் நிப்ப வா போறோம் சார் போறோம் இருங்க ஐயோ பாவம் என் ஆளு சின்ன வயசு பையனா இருக்கான் ஜெயராம் சார் இது ஏதோ சூசைட் கேஸ்னு நினைக்கிறேன் இந்த லெட்டர் எவிடன்ஸ்ல கொடுத்துருங்க சரிங்க சார் சார் என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா சார். ஒரே ஒரு தடவை அவளை பார்த்துட்டு வரேன் சார் ப்ளீஸ் சார். எந்த ஹாஸ்பிட்டல்? சிவி ராமன் ஹாஸ்பிட்டல். சிவி ராமன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு மெடிக்கல் முடிச்சுட்டு ஸ்டேஷன் கூட்டு வந்துருங்க. ஆம்புலன்ஸ் வந்தா பாடியை கிளியர் பண்ண சொல்லுங்க. அப்பா, அம்மா, சிருஷ்டி, ஐம் சாரி. நான் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய ஆளாகி உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இந்த மொத்த உலகத்தையும் காட்டணும். அப்போ நீங்கள் என்னை எவ்வளோ பெரிய ஆளாக பார்ப்பீங்கன்னெலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த உலகம் நமக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கிடைக்காத வெற்றி, பணம், மற்றவங்கனால அன்பு, மரியாதை, இது எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆனால் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண சின்ன சின்ன நினைவுகளை நான் என் கூடவே எடுத்துகிட்டு போகிறேன். அப்பா பேட்மிண்டன் ஆடும்போது அவருக்குன்னு ஒரு ஸ்டைல். கொஞ்சம் லேட்டானாலும் சரஸ்வதி அறிமுகமானது, சிருஷ்டி என்னை திரும்பவும் அண்ணன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. சின்ன வயசில் அப்பா முதுகில் ஏறும்போது அப்பா மேலே வந்துட்டு இருந்த ஓல்ட் ஸ்பைஸ் ஸ்மெல். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே அம்மாவோட வளையல் சத்தத்தை கேட்டால் போதும் எல்லாம் சரியாயிடும்னு தோணும். சிருஷ்டி, மொதல் வாட்டி நீ என் கையை பிடிச்சிட்டு நடந்தப்ப உன்னோட கொலுசு சத்தம். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது வருஷங்களால் இல்லை, இந்த நொடிகளால். எனக்கு உயிர் மேலே ஆசை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு.